சிறுகடைக்கு ஆசை சிறையில் டுடே எபிசோடில் நடந்து முடிஞ்சிருச்சு சிந்தாமணி. அதனால் பிள்ளைங்களை ஆசீர்வாதம் பண்ணி அவங்க வாழ்க்கையை தொடங்கி வைக்கப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னாலலாம் முடியவே முடியாது ஏரிக்கா, நீ என்னை விட்டு பிரிஞ்சு 12 வயசுலேயே என்னை விட்டு பிரிஞ்சுட்டு நான் நினச்சிருந்தா உங்கள் அப்பா வேறு கல்யாணமோ நான் வேறு ஒரு கல்யாணமோ பண்ணியிருந்திருப்போம். ஆனால் நாங்கள் ஒன்றும் அப்படி பண்ணலையே. உனக்காக தானே வாழ்ந்துட்டுருக்கோம். நீ ஆசைப்படன்றதுக்காக நான் உன்னை ஃபாரின்கெல்லாம் அனுப்பி படிக்க வச்சினேன். நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுலாம் யாருக்காக? உனக்காக தானே ரேகா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சிந்தாமணியும் அவங்க ஹஸ்பண்டும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரேகா இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு அழுந்துகிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்ததாக ஒரு பொண்ணுக்கு பெற்றவங்க சம்மதத்தோட கல்யாணம் நடக்கலைன்னா அது எவ்வளோ பெரிய வருத்தத்தை கொடுக்குன்னு எனக்கும் நல்லா தெரியும். ஏன்னா நானும் 2 பொண்ணுங்களை பெற்றிருக்கேன். அதனால் நீங்கள் எந்த சங்கட்டமும் படாமல் அவங்க இனிமேலாச்சும் நல்லபடியாக அவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கிட்டேன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா ஒரு பக்கமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னால் ஆசீர்வாதம் பண்ண முடியாது, நீங்கள் தான் எங்கள் பொண்ணு எங்ககிட்ட இருந்து பிரிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரையும் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. எங்கள் பாரு ரேகா, நான் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி உங்கள் 2 பேராலும் சந்தோஷமாக வாழவே முடியாது. இவன் உன்னை சந்தோஷமாக வச்சு பார்த்துக்க மாட்டான் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. சத்தியா இருந்துட்டு என்றைக்கும் உங்களுடைய காசு பணத்தெல்லாம் பார்க்கவே இல்லை. நல்ல மனசை பார்த்து தான் உங்ககிட்ட நான் வேலையும் செஞ்சேன். என்கிட்ட நல்ல உழைப்பு இருக்குது. கண்டிப்பாக நான் முன்னேறி காட்டுவேன். ரேகாவையும் நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி சத்தியா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததா ரேகா, இவெல்லாம் உனக்கு வேண்டாமா, வாமா போயிடலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. ஆனால் ரேகா இருந்துட்டு இல்லைம்மா, சத்தியா தான் எனக்கு எல்லாமே, அதனால் நான் எங்கேயும் வருதா இல்லை அப்படின்ற மாதிரி ரேகா ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. அதுக்கு மேலே உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணியும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கடுத்ததான் ரேகா உட்காந்து அழுந்துக்கிட்டு இருக்காங்க. பாட்டி இருந்துட்டு சந்திரா கிட்ட, இங்கே பாரு, இந்த பொண்ணு இருக்கிற நிலைமையில இப்போ இந்த மாதிரி நல்லதெல்லாம் நடக்க வேண்டாம், வேறு ஒரு நல்ல நாளை பார்த்து அவங்க வாழ்க்கையை நம்ம தொடங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. சத்யா கிட்ட சொல்லி ரேகாவை கூட்டிகிட்டு போய் சமாதானம் பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சத்யா இருந்துட்டு, உனக்காக நான் எப்பவும் இருக்கேன், வா ரேகா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா, எதுக்காகவும் கவலைப்படாது, உன்னை நல்லபடியாக பார்த்துக்க போகிறது நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வந்து ரேகாவை சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனோஜ் இருந்துட்டு ஷோரூமில் இருந்துகிட்ருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கல்யாண விஷயமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா உங்கள் வீட்டில் எல்லாருமே சத்யாவோட கல்யாணத்துக்கு போயிருக்காங்க, நீங்கள் மட்டும் தான் போலியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கவும், அடுத்தவங்க கல்யாணத்தை பற்றி பேசுகிறத விட உங்களுக்கும் கல்யாண தேதி வச்சுருக்கோம், நீங்கள் அதை பற்றி பேசலாம் இல்லை மனோஜ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு அதை நினச்சாதான் ரொம்ப பயமாக இருக்குது. ரோகிணிக்கு தெரியாமல் இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணுறது ரொம்ப பயமாக வேறு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எதுக்காக பயந்துக்கிட்டு இருக்கீங்க? இல்லை டிவோர்ஸ் ஆகாமல் எப்படி? அதுக்காக தான் முதல்ல கல்யாணத்தை பண்ணுங்கள், 10 லட்ச ரூபா பணத்தை வாங்குங்க, அதுக்கப்புறம் ரோகிணிக்கு 5 லட்ச ரூபா கொடுத்துட்டு டிவோர்ஸை வாங்கிக்கோங்க, அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்துட போகுது பெருசா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோசியர் வேறு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஜீவா வராங்க. நான் ஒரு நியூஸ் பார்த்தேன், ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கு தெரியாமல் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதனால் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருந்துட்டு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை அரெஸ்ட் பண்ண வச்சுட்டாங்க. அவங்க 7 வருஷம் தண்டனையை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, கூட பழகினவங்க சொந்தக்காரங்க இப்படி எல்லாரையுமே பிடிச்சி செயலை தூக்கி போட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. சந்தோஷ் இதெல்லாம் கேட்ட உடனே, நான் வேற மறந்தே போயிட்டேன், உனக்கு கல்யாணம் அடைக்கிற அன்னைக்கு தான் நான் லைசன்ஸே மாற்றணும், அதனால் நான் முதல்ல அதை போய் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா யார் பயந்துட்டு போனாலும் சரி, மனோஜோட கல்யாணம் நடந்தால் மட்டும்தான் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு விதமாக காரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரோகிணியால் எதுவுமே பண்ண முடியாது, மற்ற யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. உங்களுடைய குரு பகவான் மேலேருந்து உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக கனகாவோட அம்மா இருந்துட்டு, இதில் 50,000 பணம் இருக்குது மாப்பிள்ள, இதை வச்சு நீங்கள் உங்கள் ஜோசியக்காரு, அதுக்கு அடுத்ததாக உங்கள் கூட வேலை பார்க்குறாங்களே ஃப்ரெண்டுங்க, அவங்க எல்லாருக்கும் இதில் ட்ரெஸ் வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, வேணா டிவோர்ஸ் அப்புறமா இந்த கல்யாணத்தை நடத்திக்கலாமா? ஏன் திடீர்னு இப்படியெல்லாம் பேசுகிறேங்க? இல்லை ரொம்ப பயமாக இருக்குது, என்ன வேணால் நடந்துட்டு போட்டோம், முதல்ல தாலி கட்டுங்க, மற்றது எல்லாத்தையும் அப்புறமா பார்த்துக்கலாம், உங்களை ஒன்று நாங்கள் அப்படியே விட்டுற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கனகாவோட அம்மா சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா அது இதுன்னு சொல்லி மனோஜோட மனசையும் மொத்தமாக மாற்றி விட்டுடுறாங்க. நான் எனக்கும் புது ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, பாப்பா ட்ரெஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ் வாங்க போகிறாங்க. அதுக்கடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம
ரேகாவையும் சத்யாவும் ஒரு வழியாக நம்ம சந்திராவோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே ஆரத்தி எடுத்து உள்ளே கூட்டிகிட்டு போமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மீனா தான் ஆரத்தி எடுக்கிறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஆரத்தியெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா எப்படியோ ஒரு வழியாக பையனுக்கு கல்யாணத்தை பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது என்ன, எங்கள் யாருக்கும் சொல்லாமல் கொள்ளாமல் செலவை மிச்சம் பண்ணி கிடைக்கல, கல்யாணம் நடந்தது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. நாங்கள் இதை சும்மா விளையாட்டுக்காக பேசிக்கிட்டு இருக்கோம்ப்பா, முதல்ல பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு விளக்கேற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ரேகாவை கூட்டிகிட்டு போய் விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சிடுறாங்க. பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோமான்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் சந்திராவோட காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க பொண்ணு பெரிய இடம், இந்த வீட்டில் எப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழப்போதோ தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. சந்திராவோட மனசு ரொம்பவே கஷ்டப்படுது. அதுக்கடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா மீனாவும் இருந்துட்டு உன்னை சத்யா அம்மா எல்லாரும் ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. இந்த வீட்டில் இருக்க உனக்கு கஷ்டமாக இருந்தால் சொல்லு, எனக்கெல்லாம் எந்த கஷ்டமும் இல்லை, இந்த வீட்டில் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி நான் பிறந்து தனியாகவே வாழ பழகிக்கிட்டேன். இப்போ நீங்கள் எல்லாருமே இவ்வளோ சொந்தங்கள் எனக்கு கிடச்சிருக்கு, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. ரேகா அந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறமா தான் சந்திராவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.